ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்ட்டு பர்ஃபெக்டாக வெட்டுறதுக்காக 10 டிப்ஸு பார்க்கலாம். இது பார்ட் 3 வீடியோ. நம்ம ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் பேக் பீஸ்க்கான 14 டிப்ஸ் பார்த்தோம். ஃப்ரண்ட் பீஸ்க்கான 18 டிப்ஸு பார்த்தோம். பார்ட் 3ல் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் நம்ம இந்த இடத்துல பேக் பீஸ் வெட்டினோம். அதுக்கடுத்து கொஞ்சம் தள்ளி போட்டு இந்த இடத்துல கிராஸ் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் வெட்டினோம். அடுத்து பட்டி வெட்டியிருக்கிறோம். இப்போ மீதம் இருக்கிற இந்த லென்த்தாக இருக்கிற இந்த துணியில் தான் நம்ம ஸ்லீவ் வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், நம்ம ஸ்லீவுக்காக விட்டுருக்கிற இந்த கிளாத்தை நம்ம 4ஆக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி 4ஆக மடித்த கிளாத்தை ஓப்பன் பகுதி உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓப்பன் பகுதி பக்கம்தான் நம்ம சைடு மார்க் பண்ணுவோம். இந்த மேலே மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பக்கம் ஸ்லீவோட லென்த்து நீளம் நம்ம அளப்போம். இந்த மாதிரி போட்டதுக்கு மேல் சைடில் இந்த ஓரத்தில் நேர்கோடு போட்டு ஒரே மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். இரண்டாவது, நம்ம கையை ஓரத்தில் மடித்து அடிப்போம் இல்லையா, அது எந்த அளவுக்கு மடித்து அடிப்போமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். நான் 1 இன்ச் அளவு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிறேன். 3, ஸ்லீவோட நீளம் என்ன அப்படிங்கிறத நம்ம அளக்கணும். இந்த மாதிரி ஸ்லீவ் அளக்கும்போது ப்ளவுஸோட இந்த முன்பக்கம் நம்ம குடஞ்சி வெட்டியிருப்போம், அந்த பக்கம் அளவெடுக்காமல் இந்த மாதிரி பின்னாடி பக்கம் பின்பகுதி பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டு அளவெடுக்கணும். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிப்போம் இல்லையா, அந்த இடத்துலையும் சைடு ஜாயிண்ட் அந்த இடத்தையும் நேராக இந்த மாதிரி ஃபிட்டாக பிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம டேப்பை இந்த மாதிரி வச்சு அளக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளவுஸை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணலாம். இப்போ 5 இன்ச் நீளம், 5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக நான் 5.5 மார்க் பண்ணியிருக்கிறேன். ப்ளவுஸ் பகுதியோட அந்த கீழ் பகுதியிலையும் அதே அளவு மார்க் பண்ணி நான் ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிறேன். இந்த கட்டத்துக்குள்ளே தான் நம்ம ஸ்லீவ் வரைய போகிறோம். 4, நம்ம ஸ்லீவோட அந்த அகலத்தை மார்க் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி கரெக்டாக டேப் வச்சு நம்ம அளந்துக்கலாம். 5.25 வருது. அதை அப்படியே நம்ம 5.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 5, நம்ம நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் அளவு வளைவு வரையணும். இந்த வளைவு நம்ம எங்கே வேணாலும் வச்சு வரைகிறது கிடையாது. இப்படி முன்னாடி தள்ளியும் வரையக்கூடாது, அதே மாதிரி பின்னாடி ரொம்ப உள்ள தள்ளியும் வரையக்கூடாது. கரெக்டான அளவில் வரைஞ்சாதான் நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் சுருக்கு இல்லாமல் இருக்கும். அதற்காக நான் மேலே 3 இன்ச் அளவு மார்க் பண்ணி நான் நடுவில் சென்டராக கோடு போட்டுக்கிறேன். இந்த 3 இன்ச் அளவு நான் எப்படி அளந்து பார்த்தேன் அப்படின்னு அளவு ப்ளவுஸை வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அளவு ப்ளவுஸோட கைப்பகுதியை இந்த மாதிரி நேராக வச்சு கைப்பகுதியோட எட்ஜிலேருந்து ஸ்கேல் வச்சு நம்ம ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து ஸ்கேலை ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சு அந்த ஸ்கேல்லேருந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த அளவு வரைக்கும் நம்ம அளந்துக்கணும். 2.5 இன்ச் வருது. நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருக்குறோம். அதையும் சேர்த்துனா தான் அந்த 3 இன்ச் மார்க்கு. ஸோ இந்த 3 இன்ச்சு கோடில் தான் நம்ம வளைவு வரைய போகிறோம். 6, அந்த 3 இன்ச்சு கோட்டில் எந்த இடத்துலேருந்து வளைவு வரையலாம் அப்படின்னா, ப்ளவுஸோட அகலம் இருக்கும் இல்லைங்களா, 5.25 ப்ளவுஸோட அகலம், அதை விட 1 இன்ச்சு சேர்த்தி நம்ம மார்க் பண்ணலாம். 6.25 அளவு மார்க் பண்ணலாம். இது மீடியமான கைங்கிறனால 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். இதுவே குட்டை கையாக இருந்தால் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கலாம். கொஞ்சம் 3/4 அளவுக்கு நீளமான கைனா 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணது அளவு ப்ளவுஸுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த கரெக்டான அளவுலேருந்து தையலுக்காக 1 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா துணி விடணும் இல்லையா, அதற்காக. இப்போது நம்ம வளைவு வரைகிறதுக்காக மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிக்காமல் ஒரு 1/2 இன்ச் இப்படி நேர்கோடு போட்டுட்டு அப்புறம் அப்படியே இப்படி வளைவு வரைஞ்சி கரெக்டான அளவுக்கு அப்படியே கொண்டு வரலாம். கீழே எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு இந்த மாதிரி வளைவு வரைஞ்சிக்கலாம். 8, இப்போ இந்த வளைவில் நம்ம சென்ட்ரு பகுதி மார்க் பண்ணலாம். மேலே 1/2 இன்ச்சுக்கு அந்த புள்ளி வச்சு அந்த இடத்துலேருந்து கீழே கரெக்டான பாயிண்ட்டுக்கு வளைவு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் சென்ட்ரு, அந்த வளைவில் சென்ட்ரு எடுத்து நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணும்போது இப்படி நேராக வச்சு மார்க் பண்ணாமல் அந்த வளைவுக்கு நேராக அந்த மாதிரி டேப்பை வச்சு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
அந்த மார்க்கில் இந்த மாதிரி நம்ம வளைவு வரைஞ்சிக்கலாம். இந்த வளைவு எதுக்குன்னா முன்பகுதி வந்து ஆம்ஹோல் சுருக்கு இல்லாமல் வர்றதுக்காக தான் இந்த வளைவு. ஸ்லீவ் முன்பகுதி குடஞ்சி வெட்டினதுக்கு மேல் நம்ம ப்ளவுஸோட அகலத்துக்கு கரெக்டான அளவில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரெண்டையும் நம்ம மார்க் பண்ணி கோடு போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெட்டிக்கலாம். 10வது டிப்பு, நம்ம வெட்டும்போது நம்ம ரெண்டையும் முன்பகுதியில் ஒரே மாதிரி வெட்டிடக்கூடாது. அதாவது 4 பீஸ் இருக்கும் இல்லையா, 4 பீஸையும் முன்னாடி குடஞ்சி வெட்டின சைடே வெட்டிடக்கூடாது. அதாவது பின்பக்க வளைவில் வெட்டிட்டு இந்த மாதிரி ஜக்கா கரெக்டான அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க் ஜக்கா போட்டுட்டு அந்த 4ஆக மடிச்சிருந்த பகுதியை 2ஆக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு அப்புறம் நம்ம குடஞ்சி எடுத்தோம் இல்லையா முன்பகுதிக்காக, அந்த பகுதியை இந்த மாதிரி வெட்டணும். பிகினர்ஸ் வந்து மறந்து போய் 4 பீஸையுமே முன்னாடி பக்கமே வெட்டிடுவாங்க. அதுக்காக இந்த 10வது டிப். இப்போ நம்ம வெட்டின இந்த ஸ்லீவ் வந்து அளவு ப்ளவுஸுக்கு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். அகலமும் கரெக்டாக இருக்குது, ஆம் ஹோல் ஹைட்டு கரெக்டாக இருக்குது, ஸ்லீவோட சைடு ஜாயிண்ட்டு, மேலே வந்து உயரம் எல்லாமே நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்லீவ் வெட்டினதுக்கு மேலே மீதமுள்ள இந்த கிளாத்தில் தான் நம்ம கொக்கி பட்டியெல்லாம் வெட்டுவோம். நான் வந்து இன்விசிபிள் கொக்கி மிஷின்லேயே வைப்பாங்க இல்லையா, அது வைக்கிறனால தைக்கும்போது தேவையான அளவு பார்த்து நான் வெட்டிக்குவேன். இதோட வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டின இந்த ஸ்லீவு பேக் பீஸோட ஷோல்டரில் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நம்ம பாடியோட அகலத்துக்காக ஜக்கா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஷோல்டருக்கு ஆம் ஹோல் ஹைட்டில் ஜக்கா போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் கரெக்டாக வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு தேவையான பேக் பீஸு பார்ட் 1ல் பார்த்தோம், ஃப்ரண்ட் பீஸு பார்ட் 2ல் பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 3ல் ப்ளவுஸ் ஸ்லீவும் பார்த்தாச்சு. இன்விசிபிள் ஹூக் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கிட்டு அந்த ஹூக் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது நீங்களும் கற்றுக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.